அதாவது ஒரு விஷயம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தால் மட்டும் போதாது, பழகுறதுக்கு அழகாக இருக்கணும். இப்போ ஒருத்தர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காருயா அப்படின்னா மட்டும் போதாது, அவர்கிட்ட பழகும்போது இனிமையாக இருக்கணும். அதுதான் அழகு உண்மையிலே. அஹ், அது மாதிரி சிலர் ரொம்ப குண்டாக இருப்பாங்க. நான் குண்டாக இருந்தால் தான் அழகாக இருக்கிறதா எல்லாருமே சொல்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க. நான் குண்டாக இருந்தால் தான் எனக்கு அழகாக இருக்கிற மாதிரி தோணுது. அப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, குண்டாக இருக்கிறீங்க ஆனால் உங்களால் நடக்க முடியலையே. அவங்க உடம்பு குண்டாக இருக்கிறது, அதனால் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தால் மட்டும் பத்தாது. உங்கள் உடம்போடு நீங்கள் பழகணும். அதுக்கு அந்த உடம்பு ஈஸியாக இருக்கணும். உங்கள் குண்டாக இருக்கிறது அழகாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களால் நடக்கவே முடியலையே. அப்போ நடக்கிறதுக்கு எது எளிதாக இருக்கிறதோ அந்த உடல் தான் அழகு. நீங்கள் எப்படி இருந்தால் நீங்கள் எளிதாக நடப்பீர்களோ அந்த உடம்பு தான் அழகு. அப்படின்னா நீங்கள் ஒல்லியாக இருந்தால் தான் எளிதாக நடப்பீங்க. குண்டாக இருந்தால் பார்க்குறதுக்கு தான் நல்லாயிருக்கும், ஆனால் அந்த உடம்பை வச்சு நடக்க முடியாது. அப்படின்னா அந்த குண்டாக இருக்கிற உடம்பு நல்ல உடம்பே கிடையாது. அது அருவருப்பான உடம்பு, அது அழகு இல்லாத உடம்பு, பயன் இல்லாத உடம்பு. உங்களுக்கே அது பயன் இல்லை. உங்களாலேயே உங்கள் உடம்பை பயன்படுத்த முடியல. உங்கள் உடம்பை நீங்கள் தான் தூக்கி சுமந்துட்டு வரீங்கன்னு அர்த்தம். அதனால் ஒருத்தரோட உடல் எடை அவருடைய உயரத்துக்கு அவர் 50 கிலோ தான் இருக்கணும் அப்படின்னா, ஆனால் அவர் 70 கிலோ இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 50 கிலோ உள்ள ஒருத்தர் ஒரு 20 லிட்டர் தண்ணிக்கான தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு எங்கே போனாலும் தோளில் தூக்கி வச்சுட்டே நடந்து போகிறனா எப்படி இருக்கும்? ஒரு 50 கிலோ இருக்க வேண்டிய ஒரு ஆள், அவருடைய உயரத்துக்கு ஒரு 50 கிலோ தான்ப்பா இருக்கணும். ஆனால் அவருடைய எடை 70 கிலோ இருக்குது அல்லது 80 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் தன்னுடைய தோளில் எப்போதும் ஒரு 20 லிட்டர் தண்ணிக்கான சுமந்துட்டே போகிறாரு. 50 கிலோ இருக்க வேண்டிய அவர் இன்றைக்கி 70 கிலோ இருக்கிறாருன்னா அதோட அர்த்தம் அவர் எப்படி நடக்கிறார் அப்படின்னா, அவர் எப்போதும் தன்னுடைய தோளில் 20 லிட்டர் தண்ணிக்கான தோளில் தூக்கி வச்சு சுமந்து நடந்துகிட்டே போகிறாரு. அப்போ அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார் பாருங்கள். அவரால் ஒழுங்காக நடக்க முடியுமா? ஓட முடியுமா? வேகமாக நடக்க முடியுமா? நடந்தாலும் ஒழுங்காக நடக்க முடியுமா? ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே தான் நடப்பார், பயந்துக்கிட்டே தான் நடப்பார், கஷ்டப்பட்டு தான் நடப்பார். அதனால் ஒரு உடம்பு ஒல்லியாக இருந்தால் தான் அந்த உடம்போட நீங்கள் ஒழுங்காக பழக முடியும், உடம்பை பயன்படுத்த முடியும். நீங்கள் குண்டாக இருந்தால் சில சமயம் நீங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு உடம்பு பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக இருக்கக்கூடாது, பழகிறதுக்கும் அழகாக இருக்கணும். அதுதான் நாங்கள் சொல்ல வரேன். நீங்கள் நடக்கிறதுக்கு அந்த உடம்பு உங்களுக்கு எளிதாக இருக்கணும், அதுதான் அழகான உடம்பு. சும்மா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இந்த உடம்பு, குண்டாக இருந்துக்கிறீங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறீங்க, கும்முன்னு இருக்கீங்க, ஆனால் உங்களால் நடக்க முடியலையே. ஆனால் நடக்கும்போது அந்த உடம்பை தூக்கிட்டு நடக்க முடியலையே அப்படின்னா அந்த உடம்பு அழகான உடம்பே கிடையாது. அதே மாதிரி தான் இந்த சென்னை, இப்போ சென்னையை நவீனப்படுத்திட்டு போகிறாங்க. இப்போல்லாம் நியூயார்க்கு இந்த மாதிரி பெரிய நகரங்களை நவீனப்படுத்திகிட்டே போவாங்க. மெட்ரோ ட்ரெயின், ஏர்போர்ட்டு, அது அப்படி இப்படின்ட்டு. இதெல்லாம் வானுயர்ந்த கட்டிடங்கள். இந்த நகரங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் அந்த நகரங்களில் போய் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். ஒரு அமைதியை விரும்புகிற யாருமே நகரங்களில் வசிக்க மாட்டாங்க. நிறைய பேர் சென்னை வாழ்க்கை பிடிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் ஒரு சென்னை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு தோணலாம், ஆனால் அங்கே வாழறதுக்கு நிறைய பேத்துக்கு பிடிக்கலையே. அதான் ஒரு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற அந்த சென்னை நகரம் பழகிறதுக்கு நல்லா இல்லைன்னு நான் சொல்ல வரேன். பார்க்குறதுக்கு நல்லா இருந்தால் மட்டும் போதாது, அங்கே அது பழகிறதுக்கும் வாழ்கிறதுக்கும் நல்லா இருக்கணும், பயன்படுத்துறதுக்கு நல்லா இருக்கணும். அதுதான் நான் இங்கே சொல்கிறேன். எந்த விஷயத்தையுமே பார்த்து மட்டுமே நல்லா இருக்குன்னு சொல்லாதீங்க, பழகுங்க. அது மாதிரி பொண்ணு பார்ப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, பொண்ணு பார்த்துட்டு இந்த பொண்ணு அழகாக இருக்கா, அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது, இது தப்பு. அது மாதிரி மாப்பிள்ளையோட ஃபோட்டோ பார்த்துட்டு இந்த மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க, அப்புறம் நல்லா வேலை பார்க்குறதா சொல்கிறாங்க, அதனால் அவரை எனக்கு பிடிச்சிருக்கு, 4 பேர் சொன்னாங்க, அதனால் 4 பேர் சொன்னாங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிச்சி போச்சுன்னு சொல்லாதீங்க. பழகி பாருங்கள், யாராக இருந்தாலும் பழகி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். அவர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கார், ஆனால் அவர்கிட்ட 2 வார்த்தை பேச முடியல, பழக முடியல, அவ்வளோ கெட்ட குணங்கள் அவர்கிட்ட இருக்குது, யாரையும் மதிக்கவே மாட்டேன்றாரு, அல்லது அந்த பொண்ணு யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுகிறா, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கிறா, ஆனால் அவகிட்ட 2 வார்த்தை பேச முடியல, அவ்வளோ எரிஞ்செறிஞ்சு விடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் யாருக்கிட்டையுமே பார்த்த உடனே அவங்களுடைய அழகை முடிவு பண்ணாதீங்க, பழகி பாருங்கள். அப்படிங்கிறத நான் இதன் மூலம் சொல்கிறேன். அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லிட்டேன். குண்டாக இருக்கிறது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கலாம், அந்த உடம்போட பழகி பாருங்கள், வாழ்ந்து பாருங்கள் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லியாச்சு. அப்படி உங்கள் உடம்போடு நீங்கள் வாழ்ந்து பார்க்கணும், பழகி பார்க்கணும்,
அப்படி அதில் எது உங்களுக்கு எளிதாக இருக்கோ அந்த உடல் தான் உங்களுக்கு அழகான உடல் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அது மாதிரி நகரங்கள் பார்க்குறக்கு அழகாக இருக்கும், ஆனால் அங்கே வாழ முடியாது. வாழ்வதற்கு எது அழகாக இருக்கோ அதுதான் அழகான இடம், வாழ்விடம். அது வந்து கிராமத்தில் தான் உங்களுக்கு அமைதியாக இருக்கும், இனிமையாக இருக்கும், ரொம்ப இயற்கை எல்லாமே இருக்கும். அங்கே பார்க்குறதுக்கும் அதுதான் பார்க்குறதுக்கு அழகான இடம். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், அங்கே வாழ்கிறதுக்கும் அழகாக இருக்கும். அதுதான் நான் இதில் சொல்ல வரேன்.